நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா அவரோட நடிச்ச டனன்ற படம் தான். இந்த படம் வந்து த்ரில்லர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சிங்கான ஒரு படம் இது. என்னன்னா படம் புரியாத மாதிரி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இது வரைக்கும் அந்த எல்லா படமுமே ஹீரோ பிளே பண்ணி மாதிரி தான் படம் எடுத்துருப்பாங்க. இந்த படம் வில்லன் பேஸ் பண்ணி கதை இருக்கு. படத்தோட ஓப்பனிங்ல பார்த்தா 5 பசங்க வந்து பேங்க ராபரி பண்றாங்க. அவங்களுக்கு சண்டை நடக்குது. அந்த ஷூட் அவுட்ல வந்து 5 பசங்க ஷூட் பண்ணி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதுக்காக வந்து வில்லன் வந்து ஷூட் பண்ண எல்லா போலீஸும் வந்து ரெவெஞ்ச் எடுத்து எல்லாரையும் ஆக்சிடென்ட் மாதிரி கொலை பண்றான். படம் கட் பண்ண ஹீரோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றான். இது வந்து அவன் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு அவன் பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து வேற ஊருக்கு கொண்டு போயிட்டு படிக்க வச்சு பெரிய பொண்ணாகி மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்துட்டு வந்து அந்த பொண்ணு வந்து திரும்ப வருது. மறுபடியும் ஹீரோ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. 2 பேர் லவ் பண்றாங்க. எல்லா படத்தையும் நடக்கிறது அந்த லவ்வுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டேன்றாரு. அதனால படிச்சு கான்ஸ்டபிள் வந்து சேர்றாரு. ஜாயின் பண்ண போகும்போது ஜாயினிங் ஆர்டர் கொடுக்காம 50,000 சொல்லிட்டு நைட் 8 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து ஹீரோ வந்து இருக்காரு. 8 மணிக்கு மேல ஒரு 6 கான்ஸ்டபிள் வந்து ரவுண்ட்ஸ் போக அனுப்புறாரு. ரவுண்ட்ஸ் போகும்போது வர்றாரு. அவர் பார்த்து மாதிரி 6 கான்ஸ்டபிள் அவங்க போயிட்டு உழைச்சிட்டாரு. இந்த 6 கான்ஸ்டபிள் ஒரு கேளும்போது அந்த வில்லன்ஸ் வந்து இருக்காங்க. வில்லன் வந்து பேங்க் கொள்ளையடிக்க திட்டம் போட்டுங்க இருக்காங்க. 6 கான்ஸ்டபிள் வந்து அதை பார்த்து வில்லன் வந்து ஒவ்வொரு போலீஸா வந்து சாகடிக்கிறாங்க. இதை பார்த்து இது வந்து ஓடி போயிட்டு ஒரு இடமா மறைச்சி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாத்துறாங்களா இல்லையா, இல்ல அந்த பேங்க் கொள்ளைய வந்து தடுத்தாரா இல்லையா, இதான் படத்தோட கதை. அப்படியே கட் பண்ணா வில்லனோட ஃபிளாஷ்பேக் இருக்கு. வில்லன் வந்து எதுக்காக கொள்ளையடிக்கிறான், எதுக்கு வில்லன்ஸ் வந்து பொலிச்சுன்னா பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு கிராமத்துல அவங்க எல்லாருக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு மைனிங் கம்பெனி வருது. மைனிங் கம்பெனி வந்த உடனே காத்துல வர தண்ணி எல்லாம் கட் பண்றாங்க. இந்த தண்ணி வரமான்னு சொல்லிட்டு போர் போடலான்னு சொல்லிட்டு பேங்க்ல வந்து லோன் வாங்குறாங்க. பேங்க்ல லோன் வாங்கி போர் போட்டா கரண்ட் வந்து 1 மணி நேரம் தான் தராங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற மைனிங் கம்பெனி 24 மணி நேரமா கரண்ட் தராங்க. அதனால நஷ்டமான விவசாயிகள் வந்து பேங்க்ல வந்து லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து திட்டுறாங்க. அதனால சில விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அந்த இறந்து போன ஒருத்தர்ல வில்லனோட அப்பாவும் ஒருத்தர். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல 5 பசங்க வந்து என்கவுண்டர் பண்ணி ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த 5 பசங்களோட இல்லமும் இந்த வில்லன் தான் அப்பாவும் தம்பியும் என்கவுண்டர் பண்ண இந்த போலீஸ் ஏமாத்தின இந்த பேங்க்கும் வில்லன்ஸ்க்கு வந்து பிடிக்க மாட்டேது. அதனால ஒரே டைம் எல்லாமே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அதே நேரத்துல வந்து எல்லா போலீஸும் தனக்குள்ள வச்சு எல்லா போலீஸும் ஒரே நேரத்துல சாகடிக்கணும்ன்றது என்னோட கதையா இருக்கு. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மாதிரி இந்த படம் வந்து இருக்கு. படத்தோட லாஸ்டிங்லாம் எமோஷனல்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. இது மாதிரி நிறைய மூவி ரிவ்யூ தந்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவீங்க.